இதை எப்படியாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யணும் நினைப்போட செய்யணும். திருவருள் செய்ய வச்சதுன்னா திருவருள். இன்னைக்கு முடியல, படிக்க முடியல, திருவருள். நாளைக்கு எழுந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? அதே புத்துணர்ச்சியோட தான் புறப்படணும். இதோ இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், செய்திடலாம். அப்போ இந்த திருவருளுடைய உபகாரத்தை வெள்ளத்துள் நாவற்றியும் எங்கும் விடிந்து இருளா. ரெண்டு உபமை. தண்ணிக்குள்ள இருந்தும் அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய பொருள் இருந்தாலும் வராம தாகமா இருக்குதுன்னு சொல்ற மாதிரியும், விடிந்த பிறகும் இருள்ல இருக்கக்கூடிய கண் போல, கண்ணில்லாத பார்வை போல இருக்கிறது மாதிரியும் நானே எல்லாவற்றையும் செய்து கொள்ளேன் நினைக்கிறேன். இது எதுக்கு ரெண்டு ஓமைன்னு கேட்டீங்கன்னா, கண்ணுங்கிற ஓமை அறிவு விளக்கத்துக்கும், நீருங்கிற ஓமை அனுபவ விளக்கத்துக்கும் சொல்லப்பட்டது. இறைவன் அனுபவ விளக்கத்துக்கும் அவன்தான் துணை, அறிவு விளக்கத்திற்கும் அவன்தான் துணை. ரெண்டு ஓமை எதுக்கு? நீரும் கண்ணு சொல்லியிருக்கிறாரு. நீர் அனுபவ விளக்கத்திற்கு துணை, கண் என்பது அறிவு விளக்கத்திற்கு துணை. அப்ப என்ன நமக்கு அங்க அதனால சொல்ல போற கருத்துன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நம்ம அறிவு விளங்கணும்னா அதுக்கு யார் துணை நிற்கணும்? அவன் தான் துணை நிற்கணும். அனுபவத்துக்கு துணை, அனுபவம் நிகழணும்னா யார் துணை நிற்கணும்? அவன் தான். இப்ப நீங்க ஒரு பொருளை அறிஞ்சீங்க, இதை படிச்சீங்க, புரிஞ்சுது, யார் துணை? நானே படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு பேர் கள்ளத்தலைவர். அவ்வளவுதான். நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம், நமக்கு பேர் என்னதுங்க? மிஸ்டர் சிவசிவ அப்படி சிவ அப்படின்னு பேர் ஆரம்பிக்க என்ன போட்டுக்கலாம்? கள்ளத்தலைவர் பிரகாசன் அப்படின்னு போட்டுக்கலாம். நானே அறிஞ்சுக்கிட்டேன், நானே அறிகிறேன்னு சொன்னேன். அனுபவம் நிகழ்ந்தது, இன்னைக்கு ஒரு அனுபவம் நிகழ்ந்தது, திருவருள் கொடுத்தியா அந்த அனுபவம் அப்படின்னு கேட்டா அப்படின்னு நினைச்சோம்னா, அப்படி நினைக்காம இல்ல எத்தனை காலம் படிக்கிறது தெரியுமா, அதனாலதான் எனக்கு அனுபவம் நிகழ்ந்தது அப்படின்னா எனக்கு பேர் கள்ளத்தலைவர். இது திருவருளால் தான் நடக்குது அப்படின்னு நினைப்பு. அதனால இங்க சொன்னார், பரப்பமைந்து கேண்மேன் இது பார்க்கலன் மேல் மூஞ்சை கரப்ப அருந்த நாடும் கடன் அருளை நாடாம இருளை நாடுவதற்கு காரணமான இழிவுக்கு என்ன காரணம்? அதாவது ஏன் நம்ம கள்ளத்தலைமை கொண்டு நிற்கிறோம், நல்ல தலைமை கொள்ளாமைக்கு என்ன காரணம்? கள்ளத்தலைமை கொண்டமைக்கும் நல்ல தலைமை கொள்ளாமைக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உண்மை காட்டுறார். ஒரு பூனை அது என்ன பண்ணுச்சான், பால் உரி மேல உட்கார்ந்து இருந்துதான். பால் பாத்திரம் தொங்க விட்டுருப்பாங்க, பானை, அது உரின்னு பேரு, தொங்க விட்டுருக்கிறாங்க. அந்த பால் பாத்திரத்து மேல உரி மேலதான் அந்த பூனை உட்கார்ந்து இருக்குது. இந்த பூனை உட்கார்ந்து இருந்ததும் அந்த செவுத்துல கரப்பாம்பூச்சி இருந்தது. இது என்ன பண்ணுச்சு, இங்க இருக்கக்கூடிய பாலுக்கு நல்ல உணவு தான் இருக்கு, அதோட இழிவான உணவு எது? கரப்பாம்பூச்சி. புரியல? நேரம் இங்க இருந்து கரப்பாம்பூச்சி பிடிச்சி சாப்பிடுறது எட்டி குதிச்சுதான். சரிங்களா? உள்ளதும் தோச்சதான் நல்லா காணாங்க. பாலு வந்துச்சு, கரப்பாம்பூச்சியா சிக்கிச்சா, அது எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்படித்தான் கரப்பாம்பூச்சி போல உலக இன்பம். சரிங்களா? துரத்துறோம், ஓடு ஓடு ஓடு, ரன்னிங் ரேஸ் ரன்னிங் ரேஸ் ரன்னிங் ரேஸ் அப்படின்னு வயசு சொல்ற மாதிரி ஓடு ஓடு ஓடு, எதையாவது துரத்தி என்ன பண்ண பிடிச்சிருவோம் பிடிச்சமா இன்பத்தை நாடி 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 நாட்களும் கிடைச்சுதா? சரிங்களா? கிடைச்சதும் ஒரு இடத்துல நிக்கணும்ல பேசாம. புரியல? இந்த பொருள் எனக்கு இன்பம் கிடைச்சிருச்சு, நான் இதைத்தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. எந்த பொருளா வேணா இருக்கட்டும், உலகத்துல அனுபவிக்கிற எந்த பொருளா வேணாலும் இருக்கட்டும், கண்ணாலேயோ காதாலேயோ மூக்காலேயோ வாயாலேயோ சாப்பிட்டா எனக்கு இன்ப அனுபவம், நான் சாப்பிட்ற அனுபவம் கிடைச்சிருச்சு, சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சோமா என்ன போதுமாச்சா? காலையில மணி அடிச்சுது போட்டோம், சரியா? நப்பணும், மீண்டும் 1 மணிக்கு 2 மணிக்கு மணி அடிக்குது, ஐயா இன்பம். சரி, சொல்ற மாதிரி எல்லா பொருளையும் ஒரே மாதிரி பார்க்கவும் தோணல. சரிங்களா? காலையில சாப்பிட்டோமே, மதியானம் சாப்பிட்டோமே, இன்னைக்கு கிடைக்கிறது அதாவது உடம்பு சத்தான பொருள் தேடி சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு பொருள் கிடைக்கல, சரியா? இல்லைன்னா என்ன பண்ண தோணுச்சு? திருவருள் போக தோணுச்சா? இல்ல. என்ன ஏன் செய்யல? அதையும் செஞ்சு வைக்கல, இதையும் செஞ்சு வைக்கல. புரியல? ஒரு இடத்துல எனக்கு இறைவன் அறிவுறுத்தின மாதிரி ஒரு சிந்தனை. சரிங்களா? ஒரு கடையில் டீ சொல்றோம்,
புரியல, 4-5 பேர் சொல்றோம். சாப்பிட கொடுத்தோன்னா டீ போட்டு கொடுத்தோன்னா டீ ஸ்ட்ராங் கம்மியா இருந்தது. சரிங்களா, தூள் விலையா இருந்தது. இந்த பாலை குடிக்கிறதுக்கு நான் குடிப்பானே வேண்டான்ட்டேன். சரிங்களா, இறைவன் நாங்கள் சொல்றாரு டீ ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற ஆசையை கூட விட முடியல பத்தியா அப்படின்ட்டு. வேற ஒருத்தர் சொல்றாரு ஒரு தடவை டீல ஸ்ட்ராங் எல்லாம் குடிக்க முடியாது, அந்த ஆசையை கூட விட முடியாதுனால அப்படின்னாரு. எப்படி நம்மளுக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது நமக்கு உடனிருந்து உணர்த்துவார். நீங்க எதை இறைவன்ட்டு விரும்பி நிற்கிறீங்களோ அதை உடனிருந்து உணர்த்து. அப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் ஒரு பொருளை இதுதான் வேணும் அதுதான் வேணும் கேட்டு சாப்பிட்றதே ஒரு ஆசை தான். சரி, நாம நினைச்சுக்கிறோம் நம்ம உடல் பக்குவத்துக்காக பாதுகாப்புக்காக இப்படி இருந்து கூடாதுன்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா. அருக்குருநாதர் ஐயா சொல்லுவார், பெரிய ஐயா யார் எதை கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டார். சாப்பிட்றது எதை கொடுத்தா சளி காய்ச்சலோட போகலாம், மோர் கொடுப்பாங்க பேசாம குடிச்சிருவாங்க. ஏன் குடிச்சுக்க அப்பா பேசாம இருக்கிறாங்கப்பா, அவங்க கொடுக்குறாங்க உனக்கு உடம்பு சரியில்லை பேசாம கொடுக்கு, அதை வேணாம்னு சொல்ல வேண்டியதாப்பா. அன்பா கொடுக்குறாங்கம்மா அதை போய் வேண்டாம்னு சொல்லலாமா, அன்பா கொடுக்குறாங்க போய் வேண்டாம் அப்படின்னு அதை நான் நினைப்பேன். என்ன கேட்டீங்கன்னா அதுதான் அந்த தன்மை. நம்ம அந்த இடத்துக்கு தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம போக வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, கிடைப்பது நாய் போல் திரிந்தும் பேய் போல் கிடந்தும். எப்படி தெரியணும்? நாய் போல் கிடந்தும் பேய் போல் தெரிஞ்சும். பட்டினத்தடியார் பாட்டு, நாய் போல கிடக்கணும் பேய் போல தெரியணும் அப்படின்னு. பேய்க்கு தங்களுக்கு இப்படி எங்க வேணா தங்கல, எங்க வேணா படுக்கல, என்னத்தை வேணா சாப்பிடலாம், அது துறவு நிலை. அப்போ இங்க இந்த பாற்களன் மேல் பூஞ்சை சொல்ற பரப்பமைந்து கேள்வின். பாற்களன் மேல் பூஞ்சை கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி நாட போன அந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா பாடுகையும் தட்டி விட்டது போல. ஏன்னு கேட்டா நம்ம நிறைய படிக்கிறோம், படிக்கிற விஷயத்துல கொஞ்சம் மனசு ஒன்றி கேளுங்க. என்னமோ ஞான நூலை படிக்க வந்தோம், தத்துவ நூலை படிக்க வந்தோம், எல்லாரும் போல நாமளும் சர்டிஃபிகேட் வாங்கறது தான் வந்தா நினைச்சிட்டு போயிடாதீங்க. இந்த வருஷத்துல இந்த படிப்பு அதுக்கான படிப்பு இல்ல, உயிருக்கான படிப்பு. படிப்புங்கிற சொல்லி எதனால வந்துச்சு? படிப்புங்கிற சொல்லி எதனால வந்துச்சு? படிதலால் படிப்பு. அதுல நீங்க என்ன ஆகணும்? படியணும். படின்னு என்ன? கற்றதெல்லாம் உள்ளம் அடங்குவதற்காக. கல்வியினுடைய பயன் என்னன்னு கேட்டா அடங்கி நிற்கணும். கற்றதனால் ஆய பயன் என் பொருள் வாலறிவன் நற்றதால் தொழார். பின்னாடி சொன்ன கல்வியினுடைய பயன் கற்க நிற்க. சுருக்கிடுங்க. கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக. கற்க நிற்க. அவ்வளவுதான். நீ படிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பாட்டு படிச்சோம். நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பூஜை கொண்டாடுறோம். மணிவாசர் குரு பூஜை, அப்பர் குரு பூஜை, சம்பந்தமூர்த்தி நாயனார் குரு, சிவஞான முனிவர் குரு பூஜை இதெல்லாம் கொண்டாடுறோம். என்ன பண்றோம்? அவங்களுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்றோம், அலங்காரம் பண்றோம். இதையெல்லாம் பண்றதை விட மிக உயர்ந்த குரு பூஜை என்னன்னா, அவங்க சொன்ன சொல் வழியில நிற்பது. அதுதான் குரு பூஜைக்கான லட்சணம். என்ன நாம அப்ப அதை நேரடியா வந்தா பண்ண மாட்டேங்கிறதுனால ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறோம், அலங்காரம் வச்சிருக்கிறோம், வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த 4 பாட்டை சொல்லி 4 விளக்கத்தை சொன்னோம்னா, ஓ இந்த தத்துவ கொள்கைப்படித்தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்க. அப்ப அந்த தத்துவ ஞானம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் அதற்கான காரணம் என்ன? நீங்க சடங்கு வழியா போயிடக்கூடாது. வெறும் சடங்கா கிரியையா அமைஞ்சிடக்கூடாது. எல்லாமே நம்ம செய்யற பூசையில ஏதாவது அமைஞ்சிடக்கூடாதுங்க, கிரியா அமைஞ்சிடக்கூடாது. ஒரு பூசை எடுத்தீங்கன்னா பூசையில செய்யக்கூடிய அத்தனை சடங்கும் எதற்கான? தத்துவார்த்தமான அறிவு சார்ந்தது. சும்மா ஒரு தூபம் காட்டும், ஒரு தீபம் காட்டும், ஒரு இசைக்கிறோம், திருவமுது கொடுக்குறோம், என்னத்துக்காக செய்யணும்? சாமிக்கு பசிக்குமா? சாமி விளக்கு போட்டு பார்க்கறோமா? இதெல்லாம் கிடையாது. தூபம் காட்டணும்னா அந்த புகை எப்படி காற்றோடு அத்துவிதமா கலக்குதோ அது போல சிவத்தோடு நாம் கலக்கணும். அறிவாங்க அப்படி சொல்லிட்டு தான் பூசை பண்ணணும். இதை சும்மா எடுத்தோம் அப்படியெல்லாம் பூசை. இந்த பூசைக்குள்ள காரணம் என்ன? ஒவ்வொரு முத்திரைக்கும் காரணம் என்ன? சாமி வாங்க உட்காருங்க, நீ நேரில் இருந்து அழுகுங்கள், இடையில் ஒவ்வொரு முத்திரை காமிக்கிறோம், ஒவ்வொரு கிரியை செய்யறோம், தூபம் காட்டுறோம், தீபம் காட்டுறோம், விளக்கொளி செய்யலாம். இந்த விளக்கொளி
விளக்கில் இந்த இறைவனுடைய திருவருளை இந்த ஒளி போல கலக்கணும், இந்த ஒளி வழியா காணும். புரியல? இந்த ஒளி புற இருளை இருக்குது, அது அக ஒளி அப்படின்னு புரியணும். புரியல? நாதம் எழுப்புறோம், ஓசை எழுப்புறோம், இதுக்கு இதெல்லாம் ஒரு ஏதோ சாமிக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேங்குது, நம்ம வாசிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு ஓசையும் இறைவனுக்கு அந்த அந்த தத்துவத்தை நாதம் இசைக்கிறாங்கன்னா, நாதஸ்வரம் ஓதுறாங்கன்னா காட்டின் வடிவமாக இறைவன் இருக்கிறான். காட்டிலும் இறைவன் நாதத்தை கேட்டீங்கன்னா, நாதஸ்வரம் கேட்டீங்க உங்களுக்கு என்ன நினைப்போம்னா, காட்டிலும் இறைவன் கலந்திருக்கிறான். அவன் கலப்போ ஒவ்வொன்றையும் உணர்றதுதான். இப்ப நீங்க அந்த அந்த உணர்ச்சி தான் அங்க வழிபாடு. வழிபாடுன்னா நீங்க வந்து உட்காந்து தேவாலயத்தில் பார்த்தீங்க, தேவாலய காமிங்க, கண்ணை காமிச்சுக்கணும், தொட்டுக்கணும், இதெல்லாம் அங்க நடக்கிறதோட என்னதுங்க, நமக்கு அந்த அறிவை வந்து வழிபாட்டில் ஒன்றை வைக்கிறது, இறைவனோட கலக்கிறதுக்கு இந்த பொருள் எல்லாம் துணை பொருளா செய்ய வச்சுக்கிறார். தீபம் காமிச்சு, தூபம் காமிச்சு, தீபம் காமிச்சு திரும்பது கொடுக்குறோம். சாமிக்கு திரும்பது காட்டுறது நாம நிறைய ஆசையினால வைக்கிறோம். ஆனா சில பொருள் தான் திரும்பதுக்குரிய பொருள். தேங்காய், பழம், இதெல்லாம் என்ன ஆகாதுங்க, மீண்டும் பிறவிக்கு வாராம இருக்கணுங்கிறத உணர்த்துவதற்கான பொருள்கள். புரியல? அந்த பழத்தினுடைய விதையை எடுத்து போட்டீங்கன்னா மீண்டும் முளைக்காது. பழத்துக்குள்ள விதை இருக்கு. இந்த பழத்துல எது, வாழைப்பழத்துல விதை இருக்கு, மற்ற பழத்துல விதையெல்லாம் போட்டா முளைச்சிடும். எந்த பழம் தான் இறைவனுக்கு முதன்மையான, வாழைப்பழம் மட்டும்தான் இறைவனுடைய பூசைக்கான பழம். நம்ம ஆர்வத்தின் அன்பின் காரணம் என்ன பண்றோம், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லா விதையும் முளைக்கும். முளைக்க கூடாது, எனக்கு மீண்டும் பிறவி முளைக்க கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆணவ மலத்தை உங்ககிட்ட நான் என்ன பண்றேன், பலியிடுறேன். திருஅமுது காட்ட வேண்டிய அவசியம், என்னுடைய ஆணவ மலத்தை நான் உங்களுடைய திருவடியில பலியிடுகிறேன். ஆணவ மலத்தை உங்கள் திருவடியில பலியிடுகிறேன். இதுதான் திருஅமுது காட்டும் போது நம்ம நினைக்கணும். சரிங்களா? என்னுடைய முனைப்பை நான் உங்கள்கிட்ட என்ன பண்றேன், அமுதா கொடுக்கிறேன் அப்படின்னு திருவடியில காட்டும். ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு காரணங்கள். இதெல்லாம் எப்ப தெரிஞ்சு நம்ம படிச்சோம், முதல் ஆரம்பத்துல பொதுவா படிச்சோம், எல்லாரும் போல படிச்சோம். இப்ப அப்படி இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம், தத்துவ ஞானத்தில் இருக்கிறோம். தத்துவ ஞானத்தில் இருக்கும் போது பாடத்தை கேட்டோம்னா புரியலைன்னா உடனே கேட்கணும். சரிங்களா? சந்தேகம் வரணும். சந்தேகம் வந்தா தான் பாடம் படிக்கிறோம்னு அர்த்தம். சரிங்களா? ஆசிரியர் சொன்னா சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு போயிடக்கூடாது. எங்கேயாவது தப்பாவும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா ஒரு இடத்துல எங்கேயாவது நிகழலாம். இல்ல அப்ப என்ன, மாணவர்கள் அதை மீண்டும் திரும்ப அன்பர்கள் என்ன பண்ணலாம், மாணவர்கள் சொல்ல அன்பர்களே என்ன கேட்கலாம். எங்கிட்ட கேட்க முடியும்னா பக்கத்துல நீங்க உங்களோட பழகக்கூடிய அன்பர்கிட்ட இந்த கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், தெளிதல் என்கின்ற நிலையெல்லாம் படிப்படியா வச்சுக்கணும். இன்னைக்கு கற்றோம், சரி இன்னைக்கு படிச்சோம், கேட்டோம், என்ன பண்ணணும், போய் மீண்டும் ஒரு முறை என்ன சொன்னாங்க. இப்ப நீங்க வந்தீங்க, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் திருப்பதற்கு தேவையா? பாடம் எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம இந்த மாசம் சிவஞான போதத்தையெல்லாம் போயிட்டு இருக்கணும். இது சிவஞான போதம் புத்தகமே இப்பதான் நம்ம கையில் கொடுத்துருக்கிறோம். ஏன் இப்போ நீங்க 3/4 மணி நேரம் போன வகுப்புல வராதவங்களுக்கும் கொஞ்சம் பயன்படும். ஏற்கனவே அந்த கேட்டதை மீண்டும் நினைவுபடுத்தினா கொஞ்சம் கேட்கறதுக்கு ஊக்கமா இருக்கும், படிச்சு நினைவுபடுத்திக்கலாம். இதெல்லாம் நாமளே செய்து கொள்ளணும். கற்றல் கேட்டெல்லாம் நாமளே செய்து சிந்தித்து வர வேண்டும். அப்போ ஒரு பாடத்தை படிச்சோம்னா உற்றாரோட நம்மளோட படிக்கிற அது நம்ம எல்லாமே ஒரு சாலை மாணாக்கர்கள், நம்ம எல்லாருமே ஒரு சாலை அப்ப மாணாக்கர்கள் ஒன்று கூடி என்ன பண்ணு கேட்டா பேசிக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணலாம், எல்லார்ட்டும் இல்லைனாலும் நம்மகிட்ட ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்ன பண்ணலாம், இந்த பாடத்தை படிச்சீங்களே தெரிஞ்சுதா, என்ன பண்ணீங்க, இந்த பாடத்தை படிக்கும்போது 3 தொகுப்பு சொல்லியாச்சு. அப்படிங்களா? 3 தொகுப்புல சொன்ன மாதிரியே இந்த தடவை சொல்ல முடியாது. அப்ப இருந்த அனுபவம் வேற, அப்ப இருந்த திருவருள் ஞானம் வேற, இப்ப இருக்கிற திருவருள் ஞானம் வேற. ஒரு பின்னாடி ஒரு பொருள் வரப்போகுது. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல முதல் பொருள் ஒரு பொருள் வரும். இன்புருவார் தும்பார் இருளில் எழுஞ்சுடலின் பின்புவார் முன்புவார் பின். இந்த 2 பொருளும் பார்த்தா ஒரே பொருளை தருகின்ற பொருள் போல தெரியும். படிச்சேன், இப்படி ஆசிரியர் இப்படி வைக்க மாட்டாரு, ஒரே மாதிரி பொருளை வைக்க மாட்டாரு, 2 பொருள் ஒரே பொருளை வைப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்ல அன்னைக்கு சந்தேகம், அன்னைக்கு உட்காந்து அந்த தீபாவளி முந்த நாள் ஆயிரம் இந்த 2 அதுக்கு முன்னாடியே மோகனையாட்ட கேட்டிருந்தேன், இந்த பொருளுக்கு என்னன்னா 2 ஒரே மாதிரி பொருளா இருக்குது அப்படின்னு கேட்டபோது, இல்லப்பா அது வந்து உயிர் விளக்கம், இது வந்து இன்பூர் நிலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருன்னா அவரு என்ன படிச்சு இருக்குதோ அதை படிச்சு அதான் இருக்குது, இருக்கிறத விளக்கமா சொன்னார், எடுத்து விரிவா சொன்னார்.
அப்ப எனக்கு மறுபடியும் சந்தேகம். அப்ப மோகன் ஐயா அப்படின்னு சொல்லுவார், உனக்கு என்ன பதில் வரணுமோ அதை வர வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்பார். அப்ப என்னன்னா அந்த ஐயாட கேட்கிறேன், என்ன கேட்கும் போது ஐயா சொன்னாரு, அறியும் நெறியில அந்த 7வது அதிகாரத்துல அந்த குறள் முடியும் போது வருது, 8வது குறள்ல அதிகாரத்துல அந்த குறள் முடியும் போது வருது, தொடங்கும் போது வருது. இது ரெண்டே விளக்கம் சொல்லுங்க ஐயான்னு சொன்னா, நீங்க அதை வந்து ரெனிபுனார் ஐயா உரை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அங்க வந்து உயிர் விளங்குங்க, அந்த உயிர் விளங்குறதுனால இன்பம் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சரிங்களா? இது சரி, சமாதானமா இல்லையா, சரி அப்படின்னு விட்டுட்டேன். இதை நாம கேட்டுக்கிறோம் இல்லையா, திருவள்ளுவர் இதை நமக்கு சொல்ல வேண்டும் நினைச்சிருவார். சரிங்களா? அடுத்த நாள் தீபாவளிக்கு மோகன் ஐயாவை விக்ரமசிங்க ஒரு ஆசிரியர்கிட்ட ஐயா பேசுறாரு, சண்முக ஐயாட்ட பேசுறாரு. பேசும்போது தீபாவளி வாழ்த்து சொன்னாங்க, பெஸ்ட் ஐயா நல்லா பேசுனாங்க. பேசணுன்னே இந்த மாதிரி ஐயா இந்த 2 பொருளும் இப்படி சந்தேகம் பிரகாஷ் கேட்டா அப்படி அப்படின்னு சொன்னா. அப்படி அதுக்கு அவர் 6வது அதிகாரத்தில் ஒரு பொருள் எடுத்து சொல்லி, 7வது அதிகாரத்தில் ஒரு பொருள் சொல்லி, 8வது அதிகாரத்தில் ஒரு பொருள் சொல்லி, அங்க சொல்றது கற்றல், 7வது அதிகாரத்தில் சொல்றது கேட்டல், 8வது அதிகாரத்தில் சொல்றது சிந்தித்தல், 9வது அதிகாரத்திலையும் சொல்றாரு அது நெட்டை கூடல் அப்படின்னு இத்தனை வரிசையா ஆசிரியர் விளக்கம் சொல்றாரு. அப்போ பரப்பமைந்து கேட்கணும். பாட நம்ம என்ன பண்ணீங்கன்னா இந்த புத்தகத்தை பரபரப்பு இல்லாம எனக்கு படிச்சுட்டீங்களா? இங்க எத்தனை பேர் புத்தகம் பெற்றாச்சு, யாராவது வீட்டுல உட்காந்து ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை படிச்சாவது பார்த்துருக்கிறோமா? படிச்சு பார்த்துருந்தீங்கனாலும் என்ன சொல்லுதுன்னு பரப்பமைந்து கேட்டிருப்போமா? இந்த தத்துவத்தை உணர்த்துறதுதான் திருக்கைலாயத்துல பார்வதி அம்மைக்கு இறைவன் உபதேசம் செய்தது. பார்வதி அம்மை உபதேசம் பெறும்போது பாராமுகமா கேட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாரு, கீழே போய் பரதவ குடத்துல பிறந்து நீ மீண்டும் வா அப்படின்ட்டார். மீண்டும் அவருக்கு உபதேசம் பண்ணார். மந்திர மாமலை மகேந்திர மாதனில் சுந்தர ஆகமம் தோற்றுவித்தலிலும் மீண்டும் அந்த மகேந்திர மலையில போய் அம்பிகைக்கு மீண்டும் ஆகமத்தை இறைவன் உபதேசம் செய்யறார். அப்போ உபதேசம் கேட்கும் பொழுது அந்த ஞான நூலை கேட்கும் போது கொஞ்சம் பரபரப்பு எல்லாம் ஒத்தி வைங்க. நமக்கு இப்ப என்ன பரபரப்பு வரும்? கையில வச்சிருக்கிறோம் அலையா விருந்தாளி ஒருத்தர், அந்த அலையா விருந்தாளி ஒரு யாராவது அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? 1.5 மணி நேரம் இடைவெளி ஒரு கேப் வருது. சரிங்களா? எடுத்துட்டு போனோம், யார் கூப்பிட்டுருக்குறாங்க பேசுவோம். சரிங்களா? இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள இழப்பு இழந்துட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஞானத்தை உண்மையிலே அந்த பரபரப்பு இல்லாம ஐயா பல இடத்துல சொல்லுவார், அலைபேசி வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க, வரவே வராதிங்க. பவானி வகுப்புல மட்டும்தான் சொல்லுவார், அத்தனை சொல்ல மாட்டார். பவானி வகுப்புல தெளிவா சொல்லுவார், இந்த நீங்க அலைபேசி யாருதான் போன் அடிச்சுன்னா அப்படியே பாடத்தை நிறுத்திடுவேன், நீங்க எல்லாம் பேசி முடிங்க, நீங்க பாடத்துக்கு விடுமுறை விட்டுறலாம்ன்றார். ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிங்கு தான் உங்க அறிவை மாத்துதோ இல்லையோ, உட்கார்ந்து இருக்கிற 10 பேரோட அறிவை மாற்றிடும். அதனால இந்த பரப்பமைந்து சொல்றாங்கிறதுக்காக போன ஆன் பண்ணவே போதும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயம் படுத்து நினைச்சுக்காதீங்க. எங்க ஆசிரியர் எப்படி பாடம் எடுப்பாங்க, ஆசிரியர்னா இந்த அருளியலா எடுத்தவங்க இல்லை, வேற ஒரு இந்த பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களுக்கு பாடம் சொல்ல போகும்போது மாணவர்களுக்கு என்ன பாடம் சொல்லணும்னு சொல்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய போனை நான் வந்து சைலண்ட்ல போட்டுட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. என்னுடைய போன் நான் என்ன பண்ணிட்டேன், சைலண்ட்ல போட்டேன், நீங்க போடுங்கன்னு சொல்லாம சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை விழுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படிதான் மட்டும்தான் சொல்லுவார். அந்த மாதிரி பரப்பமைந்து கேள்மேன், பரபரப்பா எதை செஞ்சாலும் பரபரப்பு தான். அதனாலதான் சிவபோசாரத்தை சொல்லும் போது பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன். கையில இந்த பழமொழி சொல்லும் போது மோகனையா சொல்லுவாரு, அவசரத்துல விட்டா அண்டால கூட கை போவாரு, அவசரத்துல கை விட்டா அண்டால கூட போவாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நான் சொல்லும் போது நினைப்பேன், அந்த பழமொழி இருக்கு, பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவர கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே மனமே. அப்போ பரபரப்பு. அதனால இந்த பாடல்ல இந்த பூனையை காமிச்சு இந்த பூனை பரபரத்ததுனால என்ன போச்சு,
உள்ளதும் போச்சு. அதான் ரொம்ப முக்கியம். உள்ளதும் போச்சு அப்படின்னு. இனி இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடு மிகை. இந்த குரு உபதேசம் போன்ற இனிமொழிகளை கேட்காமல் என்ன ஆகும்? இப்படி இந்த பரப்பு அமைஞ்சுதான் கேட்கணுமா? இதுல எல்லாம் கேட்கலன்னா என்ன ஆகும்? உபதேசத்தை கேட்கணுங்கிறீங்க, அமைதியா உட்கார்ந்து கேட்கணுங்கிறீங்க, அதுல கேட்கலன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இற்றை வரை ஏந்தும். இது வரைக்கும் நம்ம யாரோட தான் சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம்? திருவருளோட தான் சேர்ந்து பிரயாணிச்சுட்டு இருக்கிறோம். இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமில்லா. இந்த திருவருளை பத்தி யாராவது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இந்த உயிர் வெற்று உயிர், இதுக்கு பேரு வெற்று உயிர். கீழே தெளிவுரை பாருங்க. இவ்வளவு காலமாக திருவருளோடு கலந்து நின்ற போதிலும் அதனை சற்றேனும் உணரமாட்டாத அறிவில்லாத ஆன்மாவுக்கு வீடு பேறு பெறுவதற்கு தகுதி இல்லை. ஆன்மா அருளை அறியாமல் இருப்பதற்கு காரணம் ஆன்மாவில் உள்ள ஆணவகாரியமாகிய அஞ்ஞானமே ஆகும். அந்த அஞ்ஞானத்தை ஆன்மாவிலிருந்து நீக்கும் பொருட்டே அருள் எங்கும் நிறைந்து நின்று ஆன்மாவுக்கு உதவுகின்றது. எனவே அவ்வுதவியை உணர்ந்து அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுவது ஆன்மாவின் கடமையாகும். இவ்வுண்மையை அறியாமல் இருப்பவர்கள் பரிதாபத்திற்கு உரியவர். இதுக்கு ஒரு ஓமை சொல்லுவாங்க. நெல்லு முளைக்கும் போது நெல்லுல எல்லா விளைச்சல் ஆகக்கூடிய அத்தனை கதிர்கள்லையும் பயிர் வராது, எல்லாத்திலையும் நெல்மணி வராது. நெல்மணி வராத பயிர்களுக்கு பூரா அந்த பூரா என்ன பேரு? பதர். அதுக்கு பேரு பதர். நெல்லுல பதர். அதுக்கு பேரு என்ன? நெல்லுல பதர். பேசுற பேச்சுல சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? பாலை. பதர். சரிங்களா? அப்போ அந்த பதர், நெல்லுல பதர். நீங்க பேசுற பேச்சுல பயணிங்கன்னா அதுக்கு பேரு சொல்லுல பதர். இப்படி வாழ்றவங்களா இருப்பாங்க. நம்ம இப்படி இறைவனோட திருவுருளை உணராம இறைவனோட திருவுருளோடு தான் இருக்கிறோம். அது நம்மளுக்கு தெரியாது. தெரியாம இருக்கிற அளவுக்கு ஆணவம் அஞ்ஞானம் மறைச்சிருக்குது. அப்படி மறைச்சிருக்கக்கூடிய உயிராக இருக்கிற அந்த உயிர்களுக்கு என்ன பேருன்னு கேட்டா உயிரில் பதர். இந்த நெல்லுல பதர் எதுக்காவது பயன்படுமா? சாப்பாட்டுக்கு பயன்படாது, குப்பைக்காரம் போகும். அதாவது உயிரெடுத்து வந்திருக்கிறோம். திருவருள உணரலைனா நீ பிறந்த பிறப்பினுடைய பயன் இல்லை. நெல்லில் பதர் சொல்லில் பதர் போல நாமெல்லாம் உயிரில் பதர். நாமெல்லாம் என்பது யார் ஒருவர் திருவருளை அறிய வேண்டும் என்ற நினைப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உயிரில் பதர். அதான் அந்த பாடல இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றிற்கு வீடு மிகாடி. அதாவது இதுக்கு ஒரு 3 நியாயம் சொல்லப்படும். முதல் ஒரு நியாயம் சொன்ன, என்ன நியாயம் சொல்லுங்க? நியாயமா சொல்லுங்க. என்னங்கம்மா? அந்தகைக்கு என்ன நியாயம்? இனி இந்த பாடலுக்கு ஒரு நியாயம் சொல்ற, நெய்யறி நியாயம். நெய்யறி நியாயம். நெய்யறி நியாயம், மசிகா நியாயம். நெய்யறி நியாயம். ஓ, எழுதிட்டு அடிப்பீங்களா?
மெய்யறி நியாயம், மசிகா நியாயம், அஜ கஜாந்திர நியாயம். இந்த பாடல்ல நம்ம என்ன இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிருக்கு வீடு மிகை. எது போலன்னா மெய்யறி நியாயம் அப்படின்னா இந்த பண்ணாடைன்னு சொல்லுவாங்க, சல்லடை வடிகட்டி. இந்த வடிகட்டி என்ன பண்ணும்? சல்லடை உள்ள வச்சுட்டு நல்லதெல்லாம் கீழே வெட்டும். அதுக்கு ஒரு நியாயம். மசிகா நியாயம் அப்படின்னா மசிகான ஈ, மஷி என்பது ஈ. இந்த ஈ என்ன பண்ணும்? நல்ல இடத்தையெல்லாம் விட்டு குப்பை இருக்கிற இடத்த மட்டும் தான் மொய்க்கும், புண்ணு இருக்கிற இடத்த மொய்க்கும். நல்ல இடத்த விட்டுட்டு புண்ணு இடத்த மொய்க்கும். அதான் மசிகா நியாயம். அப்புறம் அஜ கஜாந்திர நியாயம். அஜம்னா ஆடு, கஜம்னா யானை. இந்த யானையும் ஆட்டையும் ஒரே இடத்துல மேயருக்கு, ஒரு கரும்பு மேயருக்கு விடுறாங்க. ஆடு எதை மேயும்? சோகையை மட்டும்தான் மேயும், கரும்பை மேயாது. யானை என்ன பண்ணும்? சட்ட சகலத்தையும் மேயும். அதுபோல நாம திருவருளோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனா அந்த ஆணை போல என்ன பண்ணோம்? கரும்பு தின்னுகின்ற அந்த இடத்தை நிற்கணுமே தவிர ஆட்டை போல சோகையை திங்கிற, உலக இன்பத்தை திங்கிற, உலக இன்பத்தை அனுபவிக்கின்ற நினைப்பு இருக்கக்கூடாது. இந்த இற்றை வரை இருந்தோம்னா நீங்க பல பிறப்பு எடுத்து வந்திருக்கிறோம். நம்ம எடுத்திருக்கிற பிறப்புக்கு அளவில்லாத பிறப்பு. இப்படி அளவில்லாத பிறப்பு எடுத்திருக்கிற நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற பிறப்பு இப்படிப்பட்ட பிறப்பு ஒப்பில்லாத பிறப்பு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறப்பு எடுத்து நாம் எடுத்து வந்துட்டோம். அந்த பிறப்புகள் இப்ப எடுத்திருக்கிற பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? மானுட பிறவிதானம் வகுத்தது. இந்த பிறவை கிடைச்சிருக்குதே, அப்படிப்பட்ட பிறப்புல பிறந்த பிறகும் திருவருளை நீ நாடவில்லை என்றால் உனக்கு இனிமேல் வீடு பேறு என்பது கடினம், சிரமம். இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமில்லா வெற்றுயிருக்கு வீடு மிகை. வீடு பேறு என்பது மிகை. அதை இதில் சொல்லும்போது சொல்றார். இனி இந்த 4வது அதிகாரம் நிறைவு செய்கிறார். 5வது அதிகாரம் அருள் நமக்கு உருவாக வரும். எப்படி வரும்? குருவாக வரும் அப்படின்னு படிச்சோம். அந்த வகையில அருள் குரு நிலை என்று சொல்லக்கூடிய நிலை இது ஞான வடிவமாக வரக்கூடிய குருவினுடைய தன்மை. இந்த குரு வித்யா குரு ஞான குரு 2 பேர் உண்டு. சரிங்களா? எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் குருன்னு தான் நம்ம சொல்றோம். அந்த குருவும் ஞானத்தை உபதேசம் செய்கிற அருட்குருநாதரும் ஒன்றல்ல. சரிங்களா? இப்ப நம்ம சொல்லணும்னா நாங்க பாடம் சொல்றோம், நாங்க ஞான குரு அல்ல. நாங்க யாரு? வித்யா குரு. குருநாதர் மட்டுமே ஞான குரு. அவங்கதான் நமக்கு ஞானத்திற்கான உபதேசத்தை கொடுக்கிறாங்க. இங்க நாங்க ஞானத்திற்கான உபதேசத்தை பெறுவதற்கான வழியை சொல்லிட்டு இருக்கிறோம். ஞானத்திற்கான உபதேசத்தை பெறுவதற்கான வழியை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ வித்யா குரு வேறு, ஞான குரு வேறு. ஆனா இந்த ஞானத்தை இந்த வித்தையை சொல்லிக்கக்கூடிய வித்யா குரு நமக்கு ஞான குரு தான். நீங்க அவங்கள வேற, நீங்க உலகத்துல சொல்லக்கூடிய கல்வியை சொல்லக்கூடிய வித்யா குரு வேற நிலை. ஆனா இங்க நம்ம ஞான நூலை சொல்லக்கூடிய வித்யா குருகள் என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்களும் ஞான குரு. ஆனா குருநாதரை நோக்க ஞான குரு இல்ல. இங்க ஞான குருங்கிறது எந்த நிலையில என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படி வச்சுக்கிட்டாலும் இங்க வித்யா குரு என்பது வேறு, ஞான குரு என்பது வேறு. இந்த ஞான குரு யாருன்னு கேட்டீங்கன்னா அருள் உபதேசத்தை செய்கின்ற அருட்குருநாதர் மட்டும்தான் ஞான குரு. அப்ப இங்க அப்படி குரு என்பவர் நமக்கு ஞான வடிவாக இருக்கக்கூடிய குரு. அவர் ஈட்டிய தவத்தினாலே இறையருளால் வந்து கூட்டிடும். இந்த இறையருள் என்ன பண்ணும்? உருவா வரும். நம்ம முன் செய்த தவத்தின் காரணமாக
அந்த இறைவன் இதுகாறு நமக்கு உள்ள இருந்த குரு, அந்த குருவம் தான் இறைவன் தான் நமக்கு முன்னால இடமா வருவாருங்க, குருநாதராக வருவார் அப்படின்னு ஞான நூல்களோட முடிவு. அப்ப இங்க சொல்லும் பொழுது சொல்ற இந்த முன்னுரை பாருங்க. அதாவது ஞான வடிவமாகிய குருவினது தன்மை. குரு என்பவர் பாசத்தை நீக்குவர். ஞான குருவே அருளுரு. குருவை அருளுரு என்று கூறுவது சைவ சித்தாந்த மரபு. ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும் என்பது சிவபிரகாசம். அருளுரு உயிருக்கின்றே ஆக்கினன் என்பது சிவஞான சித்தியார். அருளுருவே நம் ஞான குரு. உயிரின் பெத்த நிலையில் நாம் அறியாதவாறு, அதே வேளையில் நம்மை விட்டு நீங்காதவாறு நம் உயிருடனே ஒன்றாக கலந்திருந்து நம்மை இயக்கி வந்த முதற் பொருளே முக்தி காலத்தில் நாம் அறியும் குறியாக நம்மை விட்டு நீங்காத ஞான குருவாகி எழுந்தருளியது சைவ சித்தாந்தம். குருவே சிவமென கூறுகிறது. அதுவே திருமந்திரத்தில் குருவே சிவமென கூறினன் நந்தி. நம்மை பந்தித்துள்ள மலக்கட்டை நீக்கி நமக்கு வீடு வேறு வழங்குவதற்காக அருளே ஓர் உரு கொள்கிறது. அந்த உருவுக்கு குரு என்று பெயர். குருவுக்கு உள்ள மதிப்பு சிவனுக்கு உள்ள மதிப்பை விடவும் பெரிதாக உள்ளது. குருவருள் இல்லாமல் திருவருள் பெற இயலாது. குருவை மறந்து சிவத்தை அடைய இயலாது. சிவனை மறந்தாலும் கூட குருவை நினைத்தால் சிவனையும் அடையலாம், குருவையும் அடையலாம். இறைவனை வணங்கினோம் என்றாலே குருவை வணங்கினோம் என்பதுதான் பொருள். இனி அருளுரு என்பதனை அருளிய உரு, அருளுகின்ற உரு, அருளும் உரு என வினைத்தொகையாக்கி கூறுதலும் உண்டு. முந்திய அதிகாரத்தில் அருளின் இயல்பையும் அருளை உணர்தல் உயிர்களுக்கு இன்றியமையாதும் என்பதை கூறிய ஆசிரியர் இந்த அதிகாரத்தில் அவ்வருளை உணரும் முறையவே கூறுகிறார். எனவே ஞான மரபுன்னு இல்லைங்க, எந்த கலையை கத்துக்கிட்டாலும் குரு என்கின்ற ஒருவர் இல்லாமல் அந்த கலையை நாம் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள. அந்த கலையை யார் நல்லா கத்துக்க முடியும் கேட்டீங்கன்னா, குருவை யார் மதிச்சு கத்துக்கிறாங்களோ அவங்களால் தான் அந்த கலையை நல்லா கற்றுக்கொள்ள முடியும். 10 பேர் ஒரு பாடம் படிக்கிறாங்க, கராத்தே படிக்கிறாங்க, பரதநாட்டியம் படிக்கிறாங்க, எல்லாருமே அதில் சிறந்து வர்றாங்களான்னு கேட்டால் கிடையாது. யாருனால சிறக்க முடியுது? திறமை இருக்கிறதுனால சிறந்தாங்கன்னு நினைச்சக்கூடாது. அவங்களுடைய குரு பக்தி தான். குரு பக்தி, அந்த குரு பக்தி எதனால வந்தது? அந்த கலையை நான் நல்லா கத்துக்கணும்னு ஆசை வந்துச்சு. அந்த கலையை நல்லா கத்துக்கணும்னு ஆசை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா குருவை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாட்டியம் கத்துக்கணும், பாட்டை கத்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பாடம் கத்துக்க போனாங்கன்னா பாடல் கத்துக்க போன எல்லாருமே சிறக்க முடியல. என்ன காரணம் கேட்டா, இவர் ஒருத்தர் மட்டும் அந்த ஆன்மார்த்தமா அந்த குரு என்ன பண்றாருங்க, நினைக்கிறார். அந்த நினைக்கிற நினைப்பு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு ஞானத்தை வேண்டி பணிந்து நிற்போம். அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது அருள் உரு நிலை, இறைவனுடைய கருணையை உணர்கின்ற உருவத்தில், இறைவனுடைய கருணையை உணர்த்துகின்ற உருவத்தினுடைய நிலை. குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இறைவன்கிட்ட நாம பெறக்கூடிய கருணையை எப்படி பெறுகிறோம் என்கிற கருணையை உணர்த்துகின்ற உருவம். குருவருள் தான் நமக்கு கருணை என்ன பண்றாங்க, இறைவன் செய்கிற கருணையை உணர்த்த. இது நிச்சயமா நீங்க உபதேசம் பெறுகின்ற காலம், உபதேசம் பெறுகின்ற காலத்துக்கு முன் 2 காலத்தை வச்சுக்கணும். உபதேசம் பெறுவதற்கு முன்னாடி நம்ம அறிவு எப்படி இருந்தது, உபதேசம் பெற்றதுக்கு பின்னாடி அறிவில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் என்ன அப்படின்னு காட்டுறார். அதில் சொல்லும் பொழுது 41வது குறள், குருவாய் வருவது திருவருள். ஞான குருவாய் யாரு வருவார்? சிவனே வருவார். அதனாலதான் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் சொல்லும் போது குருவாய் வருவாய் அருள்வாய் குருவனே அப்படின்னு பாடுறார். எனவே முருகப்பெருமான் சொன்ன மாதிரி இறைவன் தான் உருவா வரார். அறியாமை உள் நின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத ஓ. இப்போ நமக்கு ஞானத்தை உணரும் பக்குவம் வராத காலத்தில் நம்மால் சிறிதும் அறிய முடியாதபடி நம் உயிருக்கு உயிராய் மறைந்து நின்று நம் அறிவை வளர்த்து வந்தது, பக்குவப்படுத்தி வந்தது பரம்பொருளாகிய சிவமே. அந்த சிவபரம்பொருளே நம் பக்குவம் எய்திய நிலையில் நாம் கண்ணால் காணக்கூடிய வடிவுடன் தோன்றி வந்து நம்மை விட்டு நீங்காமல் நின்று திருவருளை தெளிய உணர்த்துகின்ற ஞானாசிரியன்.
அறியாமை உள் நின்று அழித்ததே. இந்த அறியாமைய நம்ம அறிவிலிருந்து நீக்கி நம்மை பக்குவப்படுத்தியது யார்? அந்த நமக்குள்ள இருந்த அந்த பரம்பொருள். அதான் சொல்ற, அறியாமை பக்குவம் அடையாத காலத்துல எந்த வழியிலும் அறிய முடியாத இருந்த அந்த திருவருள் உள் நின்று என்ன பண்ணுச்சு? தோன்றா துணையாயிருந்தது, அழித்ததை. நம்ம அறிவை வளர்த்து வந்தது, பக்குவப்படுத்தி வந்தது. அப்படி பக்குவப்படுத்தி வந்த குருதான் காணும் குறியாகி உள்ளுக்குள்ள இருந்து நம்ம யார் பக்குவப்படுத்தி வந்தாரோ அந்த சிவத்தினுடைய அருள் தான் இப்ப எதில் என்ன வந்திருக்குங்க? காணும்படியா வந்திருக்குது. இப்போ அறிவுல அறியாமயம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டே வந்தார். இப்ப சொன்னா இவனுக்கு புரியுங்கிறதுனால என்ன பண்ணிட்டார் பெருமான்? எதுல வந்துட்டார்? இறைவன். எப்ப யாரா வந்தார்? நமக்கு குருவா வந்தார். வந்திருக்கிறது யார்? சிவம். குருவல்ல. நீங்க குருவை உருவா பார்க்க கூடாது. யாரு? இப்படிப்பட்டவர் நம்ம ஐயா குருநாதர் அப்படின்னு அவருடைய பெயரு அவருடைய உருவம் இப்படிலாம் நினைச்சு பார்க்க கூடாது. சிவமே அமர்ந்திருக்கிறது. இந்த உணர்வு தான் நாம் சைவ சமயத்துல அருளை பெறுவதற்கான வாய்ப்பு. நீங்க என்ன நினைச்சிடலாம், வர்றவங்க நம்ம கூட பழகிறவங்க தான், நம்ம ஐயா தான் சாப்பிட்டாரு, நம்ம கூட சிரிச்சாரு, நம்ம கூட பேச. அப்போ ஒவ்வொரு அன்பு நாள் வருவார். இன்னைக்கு ஐயா உட்காந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் இயல்பா பேசுறாங்க. பேசும்போது நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ நம்மளை போலதான். அப்படி அவங்க இருந்தாலும் அவர்கள் அருள் உரு சிவம் தான். அப்படி இது நமக்கு உபாயத்துக்கு என்ன வழின்னு கேட்டா அவங்களை அப்படித்தான் பார்க்கணும். புரியுதா? அவங்க நம்மளையே நம்மள ஒருத்தரை பார்ப்பாங்க. ஆனா அப்படி நாம நினைச்சு கூடாது. அவங்க நினைக்கிறாங்க நாமளும் அவங்கள நம்மள ஒருவரா நினைக்க கூடாது. அவர்கள் முழுக்க சிவம். அதனாலதான் அடிவாசல பெருந்தகை அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அருவரத்து ஒருவன் சிவம். அந்த சிவம் குருபரனாகி எப்படி வந்தார்? எளிமையா வந்தார். அதனாலதான் திருவுந்தியாரில் படிக்கும்போது படிப்போம், அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற. பொருள் அப்ப இங்க கீழே பாருங்க, உரையில நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்தும் ஞானாசிரியர் சிவபெருமானே நம்முடைய பிறப்பு நிலையிலும் பிறப்பு நீங்கிய நிலையிலும் அவன் நம்மை விட்டு நீங்காதிருப்பான். கட்டு நிலையில் நம்மால் காண முடியாதவனாகவும் முக்தி நிலையில் நாம் காணக்கூடிய வடிவம் கொள்வனாகவும் அவன் உள்ளான். அதனாலதான் நமக்கு மணிவாசக பெருமானுக்கு திருப்பெருந்துறையில் இறைவனே குருநாதனாக வந்தான். நமக்கு அப்படி இறைவன் தான் குருநாதரா வருவாரா அப்படின்னா அவரவர்கள் பக்குவம் கருதிதான் இறைவன் குருநாதராக வருவார். இறைவனே நேரடியாக குருநாதராக வருவதும் உண்டு. சரிங்களா? வந்திருக்கிற குருநாதன் தான் இறைவன் என்று காண்பதுதான் மாணவனுடைய தன்மை. வந்திருக்கிற குருநாதர் யாருன்னு கேட்டா சிவம் அமர்ந்திருக்கிறது. நீங்க இந்த மரபுல இந்த ஆச்சாரிய அபிஷேகம் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, தத்புருஷ ஈசான சிவாச்சாரியா. பேரு என்ன பேர் இருக்கும்? இறைவனுடைய சிவமுகம் 5: ஈசானம், தத்புருடம், அகோரம், ஆமதேவம், சத்தியோசாரம். இப்ப இந்த ஒவ்வொரு மரபுலையும் சிவாச்சாரிய பெருமக்கள் இருப்பாங்க. அதுல அவங்க ஈசான சிவாச்சாரியம்பாங்க. என்ன? ஈசான முகத்திலிருந்து இறைவன் அருளிய அந்த பரம்பரையில வந்தவங்களுக்கு பேர் ஈசான சிவாச்சாரியம். அப்ப அவங்க தம் பேர் எப்படி இப்ப மாத்திடுவான்னு கேட்டீங்கன்னா, தீக்கை, அதாவது மற்ற தீக்கையெல்லாம் பெற்றுட்டு வர வரையும் எப்பயும் இருக்கிற பேர் இருக்கும். ஆச்சாரிய அபிஷேகம் சொல்லக்கூடிய தீக்கை பெற்றுட்டாங்கன்னா அவங்க பேர் மாறிடும். என்ன பேரு? அவங்க குருநாதர் என்ன தீட்சாநாமம் வைக்கிறாரோ அதான் தீட்சாநாமம். அந்த தீட்சாநாமத்துக்கு முன்னாடி பெயரை இந்த ஈசான சிவாச்சாரியார் அப்படிலாம் பேரை போட்டு அவங்க பேரை போடுவாங்க. நீங்க கோவை சி.கே. சுப்பிரமணி முதலியார் பெரிய புராணத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர். தமிழகத்துல இதுவரைக்கும் 21 நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல பெரிய புராணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பெரிய புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவர் செய்த உரை போல ஒரு உரை கிடையாது. கிட்டத்தட்ட 32 ஆண்டு அவருடைய உழைப்பு. இந்த உரை எழுதுறதுக்கு அவர் செய்த உழைப்பு. அவருக்கு இந்த ஆச்சாரிய அபிஷேகம் பேச பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாராலும் சிவகவிமணின்னு பேர்.
சி.கே. சிவ சுப்பிரமணிய முதலியார் அவருடைய பெயர். ஆனா சிறப்பு பட்டம் என்ன? சிவகவிமணி ஐயானா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவருக்கு தீட்சா நாமம் சம்பந்த சரணாலயர். சம்பந்த சரணாலயர். அப்ப அவங்க குருநாதர் அப்படி பேர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவம் அப்படியே இங்க உட்கார்ந்து இருக்குது. அவங்க யாருன்னு கேட்டா சிவம் தான். புரியுது? நாம வேறையா பார்க்க அதை இங்க அதனால சொல்றாரு. நம்ம பக்குவப்படுற காலம் வரைக்கும் என்னன்னு தோணுன்னு கேட்டீங்கன்னா நம்மளை போல ஒருவர் பக்குவப்பட்டீங்கன்னா நீங்க ஆசிரியர் பெருமக்கள் ஞான குருவை அருகுருநாதர் வணங்குறவங்களுடைய தன்மையை பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாரும் ஒரே தன்மையா போய் வணங்குறோம். சரிங்களா? ஒருத்தர் நின்னே வணக்கம் சொல்லிடுவோம். நின்றுட்டே வணக்கம். ஏன் கேட்டீங்கன்னா அறிவு பக்குவப்படல. ஏன்பா என்ன இங்க பக்குவப்படலைன்னு கேட்டா இன்னும் நம்ம அறிவு அவங்க செஞ்ச உபதேசத்தினால நம்ம எந்த பயனையும் அடையலைங்கிறத காரணம். அஞ்செழுத்து கொடுத்தாங்க. அஞ்செழுத்து உச்சரிக்க என் அறிவுக்குள் என்னாச்சு? நான்கிற நினைப்பு கெட ஆரம்பிச்சது. நான்கிற முனைப்பு கெட்டதுனால எனக்கு இன்பம் பிறந்தது. இந்த நான்கிற முனைப்பு கெட்டதுனால என்ன நடந்ததுன்னு கேட்டா என்னுடைய அறிவுக்குள் என்னாச்சு? இன்பம் பிறந்தது. இந்த இன்பத்தை அனுபவிச்சதுனால என்ன நினைப்பேன்னு கேட்டீங்கன்னா இதை கொடுத்தவர் யார்? அவர் கொடுக்கலைன்னா இன்னைக்கு நாம இந்த இடத்துக்கு இருந்திருக்க முடியுமா? சிந்திச்சு பார்ப்போமா இல்லையா? நமக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழல ஒருத்தர் ஒரு உதவி செய்யறாரு. புரியுங்களா? அந்த உதவிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா நம்மளை மாத்திருக்கு. புரியுங்களா? அந்த நன்றி என்னைக்காவது நம்ம மறப்போமா? புரியுங்களா? அந்த நன்றி கடப்பாடு என்பது மிக அவசியம். அந்த அவசியம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவரால்தான் நான் நம்ம ஐயா சொல்லும்போது சொல்லுவார். சரிங்களா? பெரியவர், அதாவது பெரிய ஞானாசிரியர் ஐயா தியாகராஜ ஐயாவோட முதல் நம்ம சென்னையில பார்க்கும்போது யாரைங்க? பெரிய ஐயா ஞானகுரு ஆடலர் செய்யாட தான் அவங்க 2 தீக்க வாங்கினாங்க. 3வது தீக்கையும் 4வது தீக்கையும் தான் நம்ம குருநாதர் கொடுத்தாரு. முதல் 2 தீக்கையும் பெரியவர்கிட்ட தான் வாங்கணும் எல்லாம். அப்போ ஞானத்தை அவர் பார்த்து அங்க சென்னையில அவருடைய வீட்டுல சைதாப்பேட்டையில பார்க்கும்போது சொல்றாராம், நீ நல்லா இருப்பப்பா, நீ எல்லா நாடுகளுக்கும் போய் சிறப்பா இருப்ப அப்படின்னாரு. அந்த ஒரு பெரிய வார்த்தை தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ இவரோட உழைப்பு, நான் என்னோட உழைப்பு, நான் கஷ்டப்பட்டு நான் பேசுறேன், நான் வகுப்படுத்த அப்படின்னு நினைச்சு சொன்னாங்கன்னு கேட்ட கிடையாது. புரியல? அருக்குருநாதருடைய ஒரு ஆசி, அந்த வாக்கு, அந்த சிவம் என்ன பண்ணி இந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே. புரியல? அதான் மணிவாசல் பெருமான் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் மன்ன வற்றி யாரும் மன்னனின் காணாத மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து. நீங்க என்ன பண்ணீங்க? நான் எப்படிப்பட்டவங்களா உங்களை அடையறதுக்கு முயற்சி பண்ணாங்க? புற்றுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாய் அண்ட வானரும் வற்றியாரும் மன்னனின் மலரடி காணா. ஒருத்தர் சிவத்தை காணன்னு உட்கார்ந்தாங்களா, அவங்க உடம்புல என்ன வந்துச்சான்? புற்று போட்டுச்சான். முனிவர் பழத்துல பார்க்கும்போது படிக்கிறோம் இல்லையா, உடம்புல புற்று போடுற அளவுக்கு இடத்துக்கிட்டு அசையாம உட்கார்ந்தாங்க. எப்போ ஒரு பொருள்ல புற்று போடும், அந்த பொருள் பயன்பாட்டுக்கே இல்லைன்னா புற்றுமாய், புற்று மட்டுமா மரம் வந்துச்சான் உடம்புல. புற்றுமாய் மரமாய் எதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க? புனல் கால், தண்ணி காற்று. இதே உண்டியாய், புனல் காலே உண்டியாய். அப்படி எதுக்கு நின்னீங்க? வற்றி மன்னனின் காண. சாமி உங்களை பார்க்கறதுக்காக என்ன பண்ணாங்க? புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வற்றி அண்ட வானரும் வற்றி மன்னனின் மலரடி காணா. அப்படி காணாத நீங்க மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து. என்ன பண்ணிட்டீங்க? ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன கேட்ச் பண்ணிட்டீங்க, என்ன புடிச்சுக்கிட்டீங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? உங்களை பார்த்து பற்றி பதறினுக்கும். பற்றி நாய் பதறவில்லை, நான் பற்றனீங்க, நான் பதறல அப்படின்பா. அப்போ திருவருளை நாடுகின்ற நமக்கு அதை அறிவுறுத்துகின்ற திருவருள் குருவருள். அப்ப இங்க ஞானாசிரியருடைய அந்த உபகாரம் எப்படி வருவார்னு கேட்டா தான் குருவாய் வருவார். ஏன் நம்மள ஒருவரே குருவாக இது வந்தா என்ன? இங்க நல்லா இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறார் அவரையே நம்மள ஒருவரை குருவா எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா அவருக்கு நம்மளுடைய வேதனை தெரியாது.
நோய் தெரியாது. அதுக்கு பாட்டு வைக்கிறார். அகத்தொரு நோய்க்கு உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். எனக்கு உடம்புல ஒரு நோய், புறத்துல ஒரு நோய் வந்தா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணலாம், தீர்வு பண்ணலாம், அதுக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நோய் வந்திருக்குது, அகத்துல வந்திருக்கு. அகத்திலேனா காணாத இடத்துல, மர்ம இடத்துல வந்திருக்கு. இது யாருக்கு தெரியும்? அகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க, அவங்க அதுக்கு மருந்து கொடுக்கலாம். அதுபோல இந்த உலகத்துல வரக்கூடிய துன்பத்துக்கான காரணத்தை பிறர் அறிந்து நீக்கலாம். ஆனா என் உயிருக்கு வருகின்ற துன்பத்தை யார் நீக்க முடியும்? உயிருக்குள் உயிராக இருக்கக்கூடிய ஒருவனாலதான் நீக்க முடியும். அதனால அகத்துரு நோய்க்கு உள்ளினர் அன்றி, அதுக்கு உள்ளினர்ங்க கீழே உரை பாருங்க. வீட்டில் உள்ள ஒருவருக்கு ஏற்பட்டுள்ள நோயை அவருடன் அந்த வீட்டில் இருப்பவரே அறிய முடியும். வெளியே உள்ள மற்றவர்களால் அந்த நோயின் தன்மையை அறிய முடியும். அதுபோல உயிருக்குள் பொருந்தியுள்ள அறியாமையாகிய நோயின் நிலையை அவ்வுயிருக்குள் உயிராக இருப்பவனாகிய சிவபெருமானே அறிவான். அவனை தவிர வேறு யாராலும் அதை அறிந்து கொள்ள இயலாது. எனவே உயிரை பிடித்துள்ள நோய் அறியாமையாகிய ஆணவம். அந்த நோயை நீக்குவதற்கு இறைவன் நமக்கு தரும் மருந்தே வினை போகும். வினை பலனை அனுபவித்து கடித்து வர ஆணவமலமாகிய நோய் சிறிது சிறிதாக நீங்கி வரும். அறியாமை நீங்கிய நிலையே பக்குவம் பெற்ற நிலையாகும். அந்த நிலையில்தான் சிவபெருமான் ஞான குருவாக எழுந்தருளி வந்து உண்மை ஞானத்தை உபதேசிப்பார். அந்த பக்குவம் வராதற்கு ஞானத்தை உணர்த்தினால் உணர முடியாது. அறியாமையாகிய ஆணவமலம் தேய்தல் உயிர் அறிவில் நிகழ்கின்ற நிகழ்ச்சியாகும். அதை நம் அறிவுக்குள் அறிவாக விளங்கும் சிவபெருமான் மட்டுமே அறிவானே அன்றி ஏனையோர் அறிய இறைவன் நம்ம அறிவுக்குள்ள பலகாலம் இருக்கிறார். ஏன் இருக்கணும்? ஏன் உள்ள இருந்து உணர்த்தணும்? பக்குவப்படலை, வெளியே வந்து சொன்னா ஏற்றுக்க மாட்டோம். அதனால கெட்டதா இருந்தாலும் அனுபவிக்க வச்சு அதுல அனுபவத்தை கொடுத்து இது கெட்டது அப்படின்னு நம்ம அறிவுக்குள்ள இருந்து அவன் தான் உணர்த்தலாம். நம்ம ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறோம், ஒரு செயலை செஞ்சு துன்பத்தை அனுபவிச்சோம். அந்த செயலை ஆரம்பிக்கும் போது அந்த செயல் துன்பம்னு தெரியல, சரிங்களா? இறைவன் என்ன பண்ணிருக்கலாம்? இந்த துன்பத்தை வந்து காப்பாற்ற என்ன பண்ணிருக்கலாம்? முதல்ல அந்த துன்பத்தை செய்யாம என்ன பண்ணிருக்கணும்? இது துன்ப பொருள்பா, நீ எதுவும் செய்யாத, இதுக்குள்ள போனேன்னா உனக்கு துன்பம் வரும் அப்பவே சொல்லிக்கலாம்ல. சொல்லி இருப்பாரு. கேட்டிருப்போமா? தம்பி வழியில குடி இருக்குது பார்த்து போ, வண்டி எடுத்து போற வழியில குடி இருக்குது பார்த்துட்டு போ சொன்னீங்களா? காதுல கூட வாங்க மாட்டான். இளம் வயசுல காதுல கூட வாங்க மாட்டான். என்ன பண்ணுவான்? நல்லா ஓட்டிட்டு போவான். அவனே பழத்தை போய் விழுந்துருச்சானா என்ன ஆகும்? பார்த்து போகணும். அன்னைக்கே சொன்னாங்க. இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? அடுத்தவங்க அறிவுரை சொல்ற வரைக்கும் மண்டையில ஏனவே வேகமா போகாதீங்க, சரிங்களா? எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டோமா? ஒரு தடவை எழுந்திருந்தோம்னா என்ன ஆகும்? தானே போல, சரிங்களா? சாப்பிட்ற கையே எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சுப்பா. மண்டை அப்பதான் கழுவப்படும். என்ன பண்ணா? எல்லாம் ஒரே கையில பண்ணணும்ப்பா வாழ்க்கையில். அதனால என்ன ஒண்ணு கேட்டா பொறுமையா பார்த்து ஓட்டணும். வினை வந்து தாக்குறது வேற. அறிவுக்குள் என்ன சொல்லணும்? பக்குவம் வருதா இல்லையா? இல்ல, அந்த பக்குவம் வர்ற காலம் வரைக்கும் சாமி என்ன பண்றது இல்ல, வெளியே வந்து உபதேசம் பண்ணதில்ல. என்ன உபதேசம் பண்ணார்? உபதேசம்னா அறிவை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு வர, அதான் உபதேசம். இப்ப வெளியே வந்த இறைவனுடைய உபகாரம் எப்படிப்பட்ட உபகாரம் கேட்டீங்கன்னா, கேவலத்திலும் அவனுடைய உபகாரம் இருந்துச்சு. கேவலம் என்ன? பிறப்புக்கு வராத நிலையிலும் உபகாரம் இருந்துச்சு. பிறப்புக்கே வரல என்ன உபகாரம் இருந்தது? உடம்ப கொடுத்தது உபகாரம். உடம்ப கொடுத்தாரு, உலகத்தை கொடுத்தாரு, இதெல்லாம் உபகாரம். சாமி இந்த மாயை என்ற ஒன்றுல இருந்து அணுகரண போங்க படைச்சு நம்ம அறிவை திருத்திற்காக பொருளை கொடுத்தாரு. பொருளை கொடுத்தது உபகாரம். பொருளையே கொடுக்காம அறிவு எப்படி உபகாரம் கேட்டா, இந்த பொருளை பெறுவதற்கான அறிவு தகுதியை பெறுவதற்கான உபகாரம். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்?
இறைவன் நல்லா டார்க் நைட்ல ஆடுவார் அர்த்தமா? நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் ஆடனே. சாமி நல்லா கும்மிருட்டுல ஆடுறது. இப்படி ஆடுறது கும்மிருட்டுல ஆடணும். அப்படியே அவரு அனாதி கேவலத்துல. அந்த நட்டம் என்பது என்ன? ஐந்தொழில். நட்டம் என்பது ஐந்தொழில். இறைவனோட நடனத்துக்கு பேரு ஐந்தொழில். அப்ப ஐந்தொழில் படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். சரிங்களா? உடம்பையே படைக்கிறோம், ஒன்னையுமே கொடுக்கல, அப்புறம் என்ன படைத்தல் காத்தல் அங்க செஞ்சாருன்னு கேட்டா, ஐயா அனாதி கேவலத்தில் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, நீ உடம்பு எடுத்து பிறக்க போற, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகு தயார். அதுக்கு தான் நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகணும். போய் முதல்ல 1ஆம் வகுப்பு சேர்த்தனா போகுது, எடுத்தோம் அடம் பிடிக்கும். அதனால என்ன பண்ண, பள்ளிக்கூடம்னா ஒண்ணும் இல்லை, சரியா? இங்க படுத்து தூங்குற மாதிரி அங்கேயும் போய் படுத்துங்க, சாப்பிடு, தூங்கு, பால்வாடி போயிட்டு வா, ப்ரீகேஜி போயிட்டு வா, போயிட்டு வந்துச்சா கொஞ்சம் பழக்கமாச்சா, அதுக்கப்புறம் என்ன, நீ படிக்கணும். இனிமேல் படிக்கணும்னு எடுத்தோடனே பேரா போக கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, கஷ்டமெல்லாம் இல்லை. 1 2 ஆ இ எழுது போதும், ரொம்ப எளிமையாட்டு இருக்குது. சரிங்களா? அப்புறம் தாண்டி வந்தவங்க தான் தெரிஞ்சு 10வது பேராகிராஃபா படிக்கணும், 12வது சொல்யூஷன் யோசிச்சான். இப்போ நான் தமாசா சொல்லணும், பசங்கிட்ட பள்ளிக்கூடத்தை சொல்லுவாரு, மறுபடியும் பிறக்கணும்னு வேண்டாதீங்க, சரியா? பிறக்கணும்னு வேண்டானீங்கன்னா என்ன ஆயிருவீங்க, மீண்டும் 1வது 12வது வரையும் படிக்கணும். அச்சோ சார் வேண்டாங்க சார், வேற எல்லாம் பிறப்பினுடைய வழி அவனுக்கு தெரியல. எதை சொன்னா போதும், மறுபடியும் எக்ஸாம் எழுதணும் தம்பி, மறுபடியும் பாஸ் ஆகணும்னு சொன்னோம்னா, அப்பா வேண்டாப்பா பிறப்பு. நம்மளுக்கு வேற மாதிரி சொன்னா புரியும், அவனுக்கு எப்படி சொன்னா புரியும்? மறுபடியும் படிக்கணும் 1ஆவதுல இருந்து சொன்னா, போச்சா மறுபடியும் படிக்கணுமா, வேண்டாம் படிப்பு அப்படிங்கிற மாதிரி. நீங்க பிறப்பு என்பது இறைவன் கொடுப்பு. அது இறைவன் கொடுப்பத அந்த அறிவுக்குள்ள இருந்து குருநாதர் என்ன பண்றாரு, சிவம் உணர்த்தற. பக்குவம் வர்ற காலத்துல நேர்ல ஏன் அவருக்கு தான், உள்ள இருந்தவருக்கு தான் என்ன தெரியும், உண்மையா அவருக்கு என்ன நோயின்னு தெரியும். அதுக்கு மருந்த வெளியே வந்து சரியா அவனாலதான் கொடுக்க முடியும். அதனால அகத்தூர் நோய்க்கு உள்ளினர் அன்றி சகத்தவரும் காண்பரோதான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அருளா வகையில் அருள் புரிய வந்த உருளார் ஐயா குரு. அதாவது இங்க குருவின் நிலையை உலகர் அறிய மாட்டார். இந்த பாடல் எப்படி பொருள் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருள் ஆர் புவி அப்படிங்கிறத, அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருள் புவி ஆர் அறிவார். பொருள் புவி ஆர் அறிவான்னு படிக்கணும். அதாவது கீழே தெளிவுல படிச்சீங்கன்னா, பக்குவம் வாய்ந்த ஆன்மாவுக்கு மெய்ஞானம் வழங்கிட சிவபெருமான் நேரே வராமல் குரு வடிவாய் மறைந்து நின்று அருள்வார். அவ்வாறு வந்திருப்பது சிவமாகிய முதற் பொருளே என்பதை உலகத்தவர் உணர மாட்டார்கள். இப்போ வந்திருக்கிறது சிவம். நாம 100 பேர் உட்கார்ந்து போய் படிக்கிற ஒரு இடத்துல பாக்குறோம், குருநாதர் வந்திருக்கிறாரு. வந்திருக்கிறது சிவம்ங்கிற நினைப்புல 4 பேர் தான் போய் கும்பிட முடியும். அதுல உலகிலாரும் கலந்துருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க யாரோ உட்காந்து ஆசீர்வாதம், நாமளும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். வந்திருப்பது சிவம்ங்கிற பக்குவம் அவங்களிடத்தில் இருக்காது. அவங்க அதான் சொல்ற, அருளா வகையா அருள் புரிய சிவமே நேரம் வராமல். ஏன் குரு வடிவா வரணும்? ஏன் வரணும்னா, அப்படி வந்தா தான் நம்ம அவங்ககிட்ட நெருங்கி பழகுவோம். சரிங்களா? நம்மளுக்கு இப்ப நேரா குருநாதர் சிவமா நேரா வந்துடுறான்னு வச்சுக்க, சிவபெருமானே நேரா வந்து உபதேசம் பண்ண வந்துட்டார். எப்படி வருவாரு? ஜடாமுடி, கங்கை, திரை, பாம்பு, கழுத்துல பாம்பு, கையில சூலம், உடுக்க எல்லாம் எடுத்துட்டு வந்து நின்னார். வாங்க உபதேசம் பண்றேன், 5 வந்து சொல்றேன் வாங்க அப்படின்னா, போங்க நான் பக்கத்திலேயே வரமாட்டேங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி, யாரையும் குறையிட்டு சொல்றது இல்லை. நம்ம ஐயா போன்றவெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கும் இதே பாடத்தை வேற பாடத்தோட கருத்து சொல்றோம்னு இருக்கிறாங்க, அவங்க சொல்ற நிலைக்கும் வேறுபாடு இருப்பாரு. புரியுதா? யாருடைய சொல் வந்து தேய்க்கும், நெறியில நின்று சொல்லுகின்ற சொல் செயல் இருக்கிறவங்க சொல் தான் தேய்க்கும். அறிவுக்குள்ள அந்த சொல் வந்து உங்களுக்கு எப்ப சேரும்னு கேட்டீங்கன்னா, அந்த நெறிப்படி ஒழுகுகின்றவங்களுடைய சொல் வந்து தான் சேரும். புரியல?
இதே நம்ம ஐயா சொல்லுவார், படிச்சுட்டு சிவஞான போதம் சொல்லுவாங்க. படிச்சுட்டேன்னு எம்ஏ எம்எட் தமிழ் படிச்சு பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. அவங்க சிவஞான போதம் சொல்றவங்களும் இருக்கு. இது குறைக்காக இல்லை, அந்த சிவஞான போதத்தினுடைய கருத்து நம்ம மனசை அறிவை எப்ப தேய்க்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நெறிப்படி ஒழுகிறவங்க சொன்னா மட்டும்தான் அறிவுக்குள்ள சேரும். இல்லாட்டி அது என்னவா சேர்ந்தனா வெறும் ஏட்டு படிப்பா போயிட்டே இருக்கும் பாடம். சரிங்களா? எனவே இந்த பாடத்தை நினைக்கக்கூடிய நிலையில குருநாதன் வந்திருப்பதற்கு சிவன் தான் யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த நிலையில பக்குவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பக்குவப்படாதவங்க வந்திருக்கக்கூடியவர் சிவமே பொருளாக வந்திருக்குன்னு உணர மாட்டார்கள். அதான் சொல்ற, அருளா வகையால் அருள் புரிய நெற்றிக்கண், கங்கை தாங்கிய சடைமுடி, கருத்த கண்டம், 4 கைகள் போன்ற தன்னுடைய வடிவத்தை மறைத்துக் கொண்டு மலவாசனை முற்றிலும் நீங்கிய ஒரு சுத்தான்மாவை ஆவேசித்துக் கொண்டு சிவபெருமான் மானிட வடிவில் எழுந்தருளி பக்குவம் வாய்ந்த ஆன்மாவுக்கு உண்மை ஞானத்தை உதவும். அவ்வாறு வந்திருப்பது சிவமே என்பதை அந்த பக்குவம் பெற்ற சீடனை தவிர மற்ற உலகத்தவர் அறிய மாட்டார். அவரை தம்மை போல் ஒருவராகவே கருதுவர். உலகத்தவர் அவ்வாறு உணராமைக்கு அவர்களின் பக்குவம் குறைவு, அவக்குவம். அதுக்கு பேரு அவக்குவம். அவக்குவமே காரணம். ஏன் உணர மாட்டாங்கன்னா பக்குவம் இன்மையே காரணம் என்று காட்டுகிறார். இனி பக்குவமற்றவர் அறியாமைக்கு என்ன காரணம்? 44. பொய் இருண்ட சிந்தை ஒரு இலா போதம் ஆம் மெய் இரண்டும் காணா மிகை. இங்க 3 காரணம் வைக்கிறார். பொய், இருண்ட சிந்தை, ஒரு இலா. அப்படி இருக்கிறவங்களா போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக. தெளிவுரை பாருங்க. பொய்யான உலக வாழ்க்கையை நாடுவராய், ஆணவத்தால் இருண்ட அறிவை உடையவராய், திருவருளை பெரும் பக்குவம் இல்லாதவராயும் உள்ள உலகத்தவர் சிவஞானமாகிய அருளையும் அந்த அருள் கொண்ட குருவடிவையும் சிறிதும் உணர மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். அதாவது பொய் என்பது எதை சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பொய்யான உலக வாழ்வையே நாடுபவர். பொய் என்பது நிலையற்ற உலக வாழ்வின் கண் பற்றுடையவராய் இருக்கிறவங்களுக்கு பேரு பொய். பொய் அப்படிப்பட்ட பொய்யுடையவர்களும், இருண்ட சிந்தை ஆணவத்தால் அறிவு விளங்காமல் இருக்கக்கூடியவர்களும், 3 பொறியிலா திருவருளை பெரும் பக்குவம் இல்லாத உலகத்தவர், இவர்கள் எல்லாம் போதமாம் மெய் சிவஞானமாகிய அருளையும் அந்த அருள் கொண்ட குருவடிவையும் சிறிதும் அறிய மாட்டார்கள். இந்த பாடல் எப்படி கொண்டு கூட்டி படிக்கணும் பாருங்க. பொய், இருண்ட சிந்தை, பொறியிலா, போதமாம் மெய் இரண்டும் காண. போதத்தையும் அறிவையும் பெற மாட்டாங்க, வந்திருப்பது சிவம் என்பதையும் அறிய மாட்டாங்க. போதமாமைனா சிவஞானமாகிய அருளையும் அந்த அருள் கொண்ட குரு வடிவையும். அந்த இடத்துல மட்டும் நீங்க எப்படி எழுதிக்கணும்னு கேட்டா, போதம் ஆம்மை. போதம் என்பது சிவஞானமாகிய சிவஞானம். ஆம்மைனா அந்த சிவஞானமே குருவடிவா வந்திருக்கு. அப்போ சொல்ற சிவஞானமாகிய அருளையும் சிவஞானமே குருவடிவாய் வந்திருப்பதையும் மிக காணார். காணார் மிகங்கிறது எப்படி படிக்கணும்? மிக காணார்.
இங்க சொல்லும்போது பொறி என்பது இங்கு திருவருளை பெரும் பக்குவம் என்ற பொருளில் வந்தது. அந்த பக்குவம் பெறாதவர்களே பொறியினார். அவர்கள் அருள், அந்த அருள் எடுத்துக்கொண்ட வந்த குருவடிவம் ஆகிய இரண்டையும் அறிய மாட்டார்கள். எது வரைக்கும் நம்மளால அறிய முடியாதுங்கிறது தான் முன்னாடி காரணம். எப்போ சிவன் தான் குருநாதரா வந்திருக்கிறான்னு நம்மளால தெரியறதுக்கு முடியலன்னு கேட்டீங்கன்னா 3 காரணம் சொல்றாரு. ஒண்ணு, பொய்யான உலக வாழ்க்கையை நாடுற வரைக்கும் வந்திருப்பது குருநாதன் வந்தா தெரியாது, சிவன் தான் வந்திருக்கிறாருன்னு தெரியாது. பொய் இருண்ட சிந்தை, ஆணவம் அதிகமாக பற்றி இருக்கக்கூடியவர்கள். 3வது, பொய் இருண்ட சிந்தை பொறியிலா பெற்றிருக்கக்கூடிய அந்த ஞானேந்திரியங்களை எல்லாம் அறிவு கருவிகளை உரிய முறையில நம்ம அந்த பொருளை பார்க்கலைன்னா பொய் இருண்ட சிந்தை பொறியிலா. இங்க பொறியிலா என்பதை யாரை சொன்ன கேட்டீங்கன்னா திருவருளை பெரும் பக்குவம் இல்லாதவங்களுக்கு பேரு பொறியிலா. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா வருவது சிவம்தான் வருகிறது என்பது தெரியாது. அந்த பக்குவத்தின் வைத்தான் இங்க சொல்ற பொறியிலா என்று. அதனால குரு வடிவால் வருவது செயற்கை என்பதும் அவ்வாறு வருவதற்கு கருணை பெருக்கை காரணம் என்று உணர்த்த ஆம் மெய் என்றார். இந்த ஆக்கச்சொல் ஏன் சொல்லியிருக்கிறாரு காரணம் சொல்றார். ஆம் மெய்யின் அப்படின்னா ஆம் என்பது ஆக்கச்சொல். ஆக்கச்சொல்னா ஒரு பொருள் ஆகி வந்தால், அதாவது தன்னுடைய உண்மை வடிவத்திலிருந்து செயற்கை வடிவத்துக்கு, இயற்கை வடிவத்திலிருந்து செயற்கை வடிவத்துக்கு வந்தால் அதுக்கு என்ன பேருங்க ஆக்கம். இறைவனுடைய சொரூப வடிவம் அவன் பரசிவம். அந்த பரசிவம் என்னவா இருக்குது? ஆகி ஆகி ஆகின்னு சொல்லுவார். நான் டாக்டர் ஆயிட்டேன், கலெக்டர் ஆயிட்டேன். ஆகினா நான் உண்மையா ஒரு ஆளு, அப்படி இருந்தவன் என்ன ஆயிட்டேன்? ஒரு மருத்துவராக ஆயிட்டேன். ஆகிட்டேன்னா ஆக்கம். அது ஒரு தன்னுடைய உண்மை நிலையிலிருந்து வேற நிலைக்கு ஆளுக்கு பேர் தான் ஆக்கம். அதனாலதான் இறைவனை சொல்லும்போது இருநிலனாகி தீயாகி இயமானனாகி எரியும் காற்றுமாகி அதெல்லாம் என்னது அவனுடைய செயற்கை, அது இயற்கை அல்ல. புரியல? அதனால இங்க ஆமைன்னு ஏன் ஆமைங்கிற அந்த சொல்லே என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவம் தான் இங்க என்னவா வந்திருக்குது? உருவாக வந்திருக்குது. ஆமை இல்ல. அப்ப சொல்ற பார்வையன மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் ஓர்வையன காணா புவி. குருநாதன் இப்படி சிவமே குருநாதனாக வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஊமை சொல்றாரு. 4 சொல்லியார். சரிதானே? பார்வையன மாக்களை முன்பற்றி பிடித்திருக்காம் ஓர்வையன காணா புகை. அவர் திருமேனி எப்படி கருத வேண்டும் எனில் இறைவன் சகலருக்கு குருவாய் வருவதன் நோக்கம். ஏன்னா இங்க சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று சொல்றதுல நம்மளுக்கு மட்டும்தான், அதாவது சகலராகி நமக்கு மட்டும்தான் இறைவன் எப்படி வராருங்க? மானிட சட்டை தாங்கி வருகிறார். நமக்கு 3 பேருக்கு 3 நிலை உணர்த்துவான்னு சொல்வார். நமக்கு மானிட சட்டை தாங்கியும், பிரளயாகலருக்கு மான்மழுவோடும், விஞ்ஞானகலருக்கு அறிவுக்கு அறிவாய் என்று உணர்த்துவார். அது தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மையில உணர்த்துறது விஞ்ஞானகலருக்கு, முன்னிலையை உணர்த்துறது பிரளயாகலருக்கு, படற்கையில் உணர்த்துவது யாருக்கு? சகலருக்கு. நம்மை போல படற்கையை ஒருத்தர் நின்று உணர்த்துவார் குருநாதனாக. ஏன் அப்படி வரணும்னு கேட்டா அப்படி வந்தால்தான் நாம் பற்றுவோங்கிறதுக்காக அப்படி வரார். அப்படி மட்டுமா வந்தாரு? நீங்க குருநாத வடிவோட நின்றாரா என்ன? நீங்க வந்தாங்கன்னா இப்ப ஞான சம்பந்தரா வந்தார், திருநாவுக்கரசராக வந்தார்கள். இவங்களாம் அப்படியே நின்றாங்களா? அப்படியே நின்னாலே நம்மளால பற்ற முடியாது என்ன வந்தாருங்க? சிவம் இன்னும் இறங்குச்சு. அதனாலதான் இந்த நூல்களுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா தடத்த சிவம்னு பேர். ஞான நூல்களுக்கு என்ன பேரு? தடத்த சிவம். இந்த நூல்களையே நீங்க சிவமாத்தான் பார்க்கணும். அதனாலதான் இந்த நூல்களுக்கும் பூசை. நூல்களுக்கு நீங்க சிவ பூஜையில பாத்தீங்கன்னா யோக பீடம், ஞான பீடம் ரெண்டுமே என்ன? திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கு, வேதங்களுக்கு, ஆகமங்களுக்கு நம்ம பூசிக்கிறோம்னு பாவிக்கணும். புரியல? நீங்க எந்த நூலை ஆத்மார்த்தமா படிக்கிறீங்களோ அந்த நூலை எடுத்து வச்சு அந்த பூசையை வைக்கணும். எல்லா நூலையும் பூசிக்கிறது. இப்போ நீங்க இந்த மாசம் திருவருட்பயன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருவருட்பயன் வச்சு பூசை பண்ண இன்னும் நல்லா விளங்கி படிப்போம். திருவாசகத்தை வச்சு பூசிங்கன்னா திருவாசகத்தை படிக்க படிக்க திருவாசகத்துக்கான அனுபவம் நம்ம இடத்துல நிகழும். இல்ல? ஆமாங்க, நாங்களும் வீட்டுல நூலை வச்சு பூசை பண்ணிட்டு தானே இருக்கிறோம்.
எப்படி போஸ்ட் இந்த வீட்டு வச்சு போஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஆமாங்க, நாங்க போஸ்ட் போட்ட வருஷத்துக்கு ஒரு எடுத்து போட்டோம், பூசையை போட்டோம், அவ்வளவுதான். பூசை போடுற அன்னைக்கு இந்த பூசை புத்தகத்தை எடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். பூசை போட்டோம்னா அதுதான் பேரு. பூசை போட்டு மறு பூஜை போட்டு என்ன பண்ணணும், புத்தகத்தை படிக்கணும். அப்படித்தானே செய்யற வழக்கம் செய்யணும். ஆனா அப்படியே செய்யணும். பூசை போட்டீங்கன்னா பூசை போட்டதோட இந்த சடங்கு நின்று போச்சு. இப்படி அது எதுக்காக செய்யறது? பூசை போடுறதுக்கு எடுத்தீங்கன்னா இப்படிலாம் புத்தகம் இருக்குதான் எனக்கு தெரியும். இந்த புத்தகத்தையாவது எடுத்து படிக்கணும்னாலும் தெரியும். இல்லாட்டி ரேக்கில் வச்சது ரேக்கில் வச்சதாகவே இருக்கும். அது 100 புத்தகமோ 1000 புத்தகமோ இல்லைங்களா? அப்போ இங்க இந்த பார்வையான மாக்களை, இந்த பார்வை விலங்குன்னு பேருங்க. நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். எம்பிரான் கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலே இந்த பார்வை விலங்கை பத்தி படிச்சிருக்கிறோம். அங்க வேடர் திண்ணனாருடைய தந்தையார் நாகன் என்ன பண்ணாருன்னு சொல்லும் பொழுது வாசல்ல பார்வை விலங்குகள் எல்லாம் கட்டி வச்சிருந்தாருன்னு படிப்போம். இல்லை, சிங்கத்தை உடைய சின்ன குட்டி சிங்கம், குட்டி புலி என்றெல்லாம் சொல்லக்கூடிய உருவத்தை வச்சாரு. அந்த சிங்கம் அந்த புலியெல்லாம் வாயை திறந்துட்டு இருக்கும்போது, அதாவது வாயை திறக்கும் போது திண்ணனார் என்ன பண்ணாரு, குழந்தைங்கனால கையை விட்டு விளையாண்டாரு. வாயை திறக்கும் போது சிங்கத்தோடைய புலியோட குட்டியை வாயோட வாயை விட்டு விளையாண்டார். தூரத்துல அவங்க அப்பா பார்த்தாராம். என்ன, அவருக்கு பயம், புலிக்குட்டியோட வாயில கையை விட்டுட்டானே அப்படி வேகமா வந்து அடிக்கிற மாதிரி கையை ஓங்கினாரு குச்சியை வச்சு. அதை கண்டு குழந்தை பயந்தது. அப்படிலாம் படிச்சு பார்த்தோம். இதுக்கு பார்வை விலங்கு முற்றத்தை கட்டி வச்சிருப்பாங்க. முன்னாடி குழி தோண்டி வச்சிருவாங்க, வளைய வச்சிருவாங்க. அது அந்த தாய் விலங்குக்கு தெரியாது. அதனுடைய தொடர்பு பட்ட என்ன நினைக்கும், நம்மளோட தொடர்பு பட்டவங்க யாரும் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னான்னு வச்சுக்க, புரியல? இங்க நீங்க வண்டி எடுத்துட்டு போறீங்க, இன்னைக்கு சாயங்காலம் போகும்போது சைவ சித்தாந்த மாநாடு திருவாசகம் முற்றுவதல் ஏதோ ஒரு பெரிய பேனர் வச்சிருக்குது, பார்த்தீங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணிடுவோம், நடார் உள்ள போவோம். எல்லாரும் உள்ள போவாங்க. இறைவன் யாரை எப்படி இப்ப நம்ம கட்சி சார்பா ஒரு மீட்டிங் நடக்குது, கூட்டம் நடக்குது. கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, அதை அறிவிப்பு. இப்ப இந்த பார்வை விலங்கு என்பது மற்ற விலங்குகளை, தன் இனத்து விலங்குகளை பிடிக்கிறதுக்கு அதனுடைய சார்புபட்ட விலங்கு. இன்னும் நம்ம இதுல எல்லாம் நடக்கும்போது பார்த்துருப்போம். இப்ப பால் கறக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அதனுடைய கன்றுக்குட்டி காமிச்சுதான் பாலை கறக்கணும். இல்ல, அந்த குழந்தைக்கு அந்த பசுவுக்கு பால் வரணும்னா என்ன பண்றது, அந்த கன்றுக்குட்டி இல்லைன்னா கன்றுக்குட்டி இல்லை என்ன பண்றது, அதே மாதிரி தோல் பப்பமா செஞ்சு கட்டி வச்சவங்க நிறுத்தி வச்சிட வேண்டியது. புரியல? இது பால் கறக்கணும்னா அந்த கன்றுக்குட்டிகிட்ட இருந்து அந்த பார்க்கணும். அதுபோல குருநாதனுடைய அருளை நாம் பெறுவதற்கு அந்த சிவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, சிவம் தன்னுடைய அருளை கொடுப்பதற்கு தன்னை போல வடிவத்தை தாங்கி வந்தா பயந்துக்குவான்ட்டு என்ன பண்றாரு, நம்ம போல மானுட சாட்டை. அது நீங்க நல்ல உணர்ந்து படிக்கணும்னா நேரா படிக்க வேண்டிய இடம் கேட்டீங்கன்னா நெஞ்சு விடுத்தூது போற்றிருப்பவருடைய மட்டும்தான். என்ன போலவே உண்டும் உடுத்தும் உறங்கியும் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு, பேசுறாதேமா, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, அப்படி பேர சொல்லி கூப்பிட்டு சாப்பிட்டியா, பக்கத்துல உட்காந்து கூட ஒரு நாள் கூட படுத்து தூங்க சொல்லுவார். சரிங்களா? இங்கே படுமா, ஏமா படுமா அப்படின்பாரு. புரியல? இப்ப இது என்ன, நம்ம அப்படின்னு தான் ஒரு வழிபாட்டுக்கு பாருங்க, எங்களை யாரும் பார்க்கவே முடியாது அப்படின்னு ஆசை பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு குருநாதன் ஆசை பண்ணிட்டு பார்க்கவே முடியாதுன்னு நெருங்க. அவருக்குனால நமக்கு என்ன பயனாக போகுது? இல்ல, குருநாதன் நம்மை போல எளிமையா இருக்கிறதுனால தான் நாம என்ன பண்றோம், ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, ஐயா என்னங்க ஐயா எனக்கு புரியல அப்படின்னு கேட்ட 4 வார்த்தை நம்மளுக்கு தகுந்த மாதிரி இறங்கி சொல்றாங்க. சரிங்களா? அவங்க பெற்ற நான் ஞான நிலைகள் சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்கு புரியாது. நம்ம அறிவு எங்க நிற்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, இறங்கி சொல்றாங்க. இறங்கி சொல்றதுனால என்ன நினைச்சு கூடாது, ஓ இவங்களுக்கு எல்லாமே தெரியும், இவங்களே இதை பத்தி நான் ஆளுங்களாக திருமூலர் ஒரு பாட்டுல சொல்றாரு, இறைவனை கண்டா நீ எப்படி உனக்கு அன்பு வரணும், இறைவன்கிட்ட அனுபவிக்கிற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு வாய் விட்டு சொல்ல முடியாது. இறைவனை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை வாய் விட்டு சொல்ல முடியாது. உலகத்தில் அனுபவிக்கிற சுகத்தையே வாய் விட்டு சொல்ல முடியாது. பிரியாணி போட்டாங்க, சாப்பிட்டீங்க, பிரியாணி நல்லா பிரியாணி நல்லா சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அவன் நிறைய பேர் விரதம்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டோம், எப்படி இருந்ததுங்க, நல்லா இருந்தது. சுவை எப்படி இருந்துங்க சொல்ல விளக்கி சொல்லுங்கண்ணா.
இப்படி விளக்கி விளக்கி சொல்றதுக்கு அனுபவிச்சதை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா அனுபவத்துக்கு வார்த்தையே கிடையாது. சரிங்களா? எழுதலாம் வேண்டாம், பட்டக்கிராம்பு போட்டிருந்தாங்க, கசகசா போட்டிருந்தாங்க, இஞ்சி போட்டிருந்தாங்க, அந்த சுவை இந்த சுவை எழுதலாமே தவிர சுவையினுடைய அனுபவத்தை சொல்ல, உலகியல் சுகத்தையே சொல்ல முடியாத சிவ அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? சரிங்களா? அதுக்கு திருமூலர் சொன்னார், மங்கையோடு இருந்த சுகம் தன். புரியுதா? மணாளனோடு கூடிய சுகம். இதை சொல்லுமாறு எங்கனே. புரியுதா? முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். இல்ல, மகற்கு தன் தாய் மணாளனோடு கூடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே. புரியுதா? அப்போ இங்க இறை அனுபவத்துக்கு யார் நம்மளுக்கு இறங்கி வந்து சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்மளை கூட ஒருத்தர் இருக்கிறவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெற்ற அனுபவத்தையே சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு ஊமைகள், இப்ப எனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஊமைக்கு மட்டும் அவங்க எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. சரிங்களா? இப்ப கண் ஒளி போல, சூரிய ஒளி போல எவ்வளவு ஊமை சொல்றாங்க. அப்போ இறங்கி வந்து சொல்கிறார்கள். நீங்க ஒரு திரைப்பட காட்சியை கூட இணைச்சு சொல்றோம், சொல்ல வேண்டிய சூழல். அப்ப ஏன் அப்படி சொன்னாவது நம்ம அறிவிப்போம். இறைவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருநீரை பார்த்தா உனக்கு உள்ளுக்குள்ள காதல் வரணும் அப்படின்னா புரியல. இது எப்படி காதல் வரும் தெரியலையே அப்படின்னு கேட்டா புரியல. இது கவிஞர் சொல்ற, புரியல, உன்னை நினைவுபடுத்துகின்ற பொருள்கள் எல்லாம் அழகாயிருக்கிறது, அழகாயிருக்கின்ற பொருள்கள் எல்லாம் உன்னையே நினைவுபடுத்துகிறது. ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு, புரியல, வாங்கி கொடுத்தாங்க, ரேக்கில் வச்சோம், பார்த்தோம், யார் நினைவுபடுத்துது? பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு, நினைவுபடுத்துதான். திருநீரை பார்த்தா சிவம் யார் அப்படி நினைவுபடுத்தணும் அப்படி இதை போய் ஓமே சொல்றாரு. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கும். அப்போ இந்த இறைவன் நமக்கு என்ன உபகாரம் செய்கிறார்? நம்மை ஆட்கொள்வதற்காக நம்மளை போன்ற ஒருவருடைய அறிவில அதிர்ப்பித்து நின்று நம்மை கவருகிறார். பார்வை விளங்குகோள் பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வையென. அவர் எப்படி வந்திருக்கிறாருங்க? இப்படி ஒரு போர்வை போத்திட்டு வந்திருக்கிறார். என்னதுங்க? மனித பிறப்புன்ற ஒரு போர்வை போத்திட்டு வந்திருக்கிறார். அதை சாமானியர்கள் அறிய மாட்டார்கள். புவி காணா உலக மக்கள் அதை அப்படி அறிய மாட்டார். பக்குவம் உடையவர்கள் வந்திருக்கிறது சிவம். எப்போ நம்ம எதிரில் இருக்கக்கூடிய இந்த அருளுடைய ஞான பெருமக்களை, குருநாதரை, ஞானாசிரியை வணங்க அறிவு செல்லலையோ ஆணவ மலம் இன்னும் குறையல. நிக்கிற இடம் தாங்க நம்ம வழிபாட்டுக்குரிய இடத்துல எந்த இடத்துல நிக்கிறோங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மகிட்ட இன்னும் 4 முனைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 4 முனைப்பு தான் நம்மை விட பெரியவர் யார், அவங்க என்ன நம்மளோட பெரியவங்களா இப்படின்னு ஒரு காலத்துல பேசும். இல்ல, நமக்கு அறிவை சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படி இப்படியே தாழ்ந்து தாழ்ந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சிவத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் அடிமை பண்போடு இருந்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அவர் கொடுப்பவர்க, நாம வாங்குறோம். பெறுபவர்கள், பெறுபவன் எப்படி நிற்கணும்? அடங்கித்தான் நிற்கணும். நான் நிக்க மாட்டேன்னா கிடைக்க. போயிட்டு வாப்பா, போயிட்டு போய் கடன் கேட்கிறோம், ஏப்பா ஒரு 1000 ரூபாய் கடன் கொடு, கிளம்பு கிளம்பு, ரொம்ப கஷ்டம்ண்ணே, காசு இல்லை, வாரம் ஒன்று அடுத்த வாரம் கொடுத்துட்றேங்க அப்படின்னு எதையாவது சொல்லி கெஞ்சி கிஞ்சி கொடுத்தாருன்னா சரி அப்படின்னு கொடுப்பாரு. அதுபோல போய் பெருமான்கிட்ட போய் திருவருட பெறனா குருநாதட்ட அழுது நிற்கணும். இதெல்லாம் நீங்க மாதவ சிவஞான முனிவர் பஞ்சாத்திர தேசிகர் மாலைன்னு எழுதியிருக்கிறார். புரியுங்களா? என்ன நான் எப்படி இருந்த என்னை முக்தி பஞ்சாக்கர சத்குருவே அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதுல சொல்லுவார், நான் அறியாமை பிடித்து விட்டேனே. நான் எதை பிடிச்சு அழுந்திருந்தேன்? அறியாமை பிடித்து விட்டேனே. அதிலிருந்து நீக்கி உன்னுடைய திருவடிக்கு ஆட்கொண்டு இருக்கிறீங்க. அதுல சிவஞான சித்தியார் படிக்கும் போதும் படிச்சோம், என்னை இப்பவத்தே சேராகவே எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து. குருநாதன் நினையா உபகாரம் செஞ்சார். நான் எங்க கடந்தேன்? ஆணவ மலமாகிய சேத்துல கடந்தேன். அவர் என்ன பண்ணார்? கருணையாகிய கை கொடுத்து தூக்கினார். என்னை இப்பவத்தே சேராவகை எடுத்தது மட்டுமில்ல, என் சித்தத்தே தன்னை வைத்து. என் சித்தத்தே தன்னை. குருநாதர் நம்மளை நினைக்கிறார்னு வச்சுக்க, இல்ல எத்தனை பேரை நினைப்பார்?
அவரோட லட்சம் பேர் தீக்க வாங்கியிருக்கிறாங்க. எல்லாருமே அவருடைய இடத்த பிடிச்சிட்டோம், அறிவுல பிடிக்க முடியாது. நம்ம குருநாதர் போல பார்க்கறவங்க எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறவங்க பார்க்கவே முடியாது. 4 தடவை பேசணும்னா போதும், பேர ஞாபகம் ஏமா வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா, ஏமா அவர் எப்படிமா இருக்கு, இவங்க எப்படிமா இருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளவு அந்த அன்புடையவங்க. புரியல? அப்போ ஒரு குருநாதர்கிட்ட நம்ம என்ன போய் உங்களுக்கு செஞ்சிட்டோம்? நீங்க போய் என்ன செஞ்சீங்க? பணத்தை கொடுத்தீங்களா? ஏதாவது அவங்க தனிப்பட்ட முறையில் ஒண்ணும் இல்லை. 4 தடவை அன்போட பழகணும். என்ன ஆயிடுச்சு? ஓ, சிவத்தின் மேல அன்பு, சிவமே இறைவன் மீது அன்பு இருக்கிறாங்க, இவங்க நமக்குரியவங்க, நம்மளோட பயணிக்கிறவங்க அப்படின்னு அந்த அன்பை காட்டுறாங்க. அப்போ அவன் வந்திருக்கிறது போர்வை போத்திட்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். எனவே அந்த பாடல பார்வையன மாக்களை முன் பற்றி பிடித்திருக்கு போர்வையன காணா புவி எமக்கு என் எவனுக்கு